கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா எந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்துச்சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் புளிச்ச கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கஞ்சி. ஏன் பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. அண்டா கண்டா ஜாம சட்டை அடகு வச்சுதான் எங்க அப்பத்தா விட்டு மோதிரத்தை பெண்களை வச்சுதான். அண்டா குண்டா ஜாமன் எல்லாம் அடகு வச்சுதான் எங்க அப்பத்தா விட்டு மோதிரத்தை பேங்கில் வச்சுதான். நகையும் மேப்பிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்களெல்லாம் எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஒரு ஆளு தான் கை தட்டுறார், 2 பேரு 3 பேர். இடியப்பம் இடியப்பம் உண்டு. யானை கதையும் கிடையாது, பூனை கதையும் கிடையாது. அவன் சொந்த கதையே இங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டுறாங்க. யானை கதை கண்டங்கர் அப்படியா? கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? கோச்சுக்கிறாம வண்டி ஏறி போயிருங்க. இருக்கஞ்செடி உரம் இறக்கி போடுச்ச மாமா, ஒரு கொண்ணைய போல உருகித்த வச்சனே ஆமா. இருக்கஞ்செடி உரம் இறக்கி கொடுச்சு மாமா, ஒரு கொண்ணைய போல உருகித்த வச்சனே ஆமா. நாளென்ன பொழுதுன நான் படத்தான், கடன மீடன நான் அடத்தான், ஏதோ எவனத்தானா நினைச்சு பின்னா துடிக்குது. இருக்கஞ்செடியோரம் கிரு 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 இருக்கஞ்செடியோரம் ஏனஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சம் விளையாடு. நம்ம ரம்மியமாகவே தெம்மாக பாடு நீ பாடு. ஏ ரஞ்சிதமே அழகு ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சம் விளையாடு. நம்ம ரம்மியமாகவே தெம்மாக பாடு நீ பாடு. சித்திர திருவிழா தேரோடுது நீ வாடி, அடி செல்ல கிளியே அஞ்சிதமே நீ வாடி. ஓ ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சம் விளையாடு. நம்ம ரம்மியமாகவே தெம்பாக பாடு நீ பாடு. சித்திர மதத்துல திருவாரூர் தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம், தேவி உண்மையில் கண்ணோட்டம். ராசாத்தி உன்னை என் ராப்பகல்லா கண்மிழிச்சு, ராப்பகல்லா கண்மிழிச்சு, ராணியத்தான் கை பிடிச்சி, ராப்பகல்லா கண்மிழிச்சு, ராணியத்தான் கை பிடிச்சி. வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ, கள்ளி சரி செம்பட்டனா வித்து வரை உங்கட்டனா. அட சோடா பயலே சூடா நடந்து வாடா முன்னாலே, எட்டு வச்சு வாடா முன்னாலே. சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, முண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி குட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க.
சாத்திரி ஆசீர்வாதனம் நாங்க மெதுவா தந்தி அடிச்சானே ஏ மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே இல்லாடியே கொஞ்சம் நில்லு தாங்காது அம்மா கண்ணு சாமி நான் தேடும் சொர்க்க எங்கே காமி மெதுவா தந்தி அடிச்சானே ஏ மச்சானே எதையோ சொல்ல தொடுச்சானே கை வச்சானே மனுஷன மனுஷே சாப்பிடுறான்டா தம்பி பயலே இது மாறுவதம் போ தீருவதம் போ நம்ம கவலை நாளே மனுஷே தம்பி பயலே இது மாறுவதம் போ தீருவதம் போ நம்ம கையிலே அடிச்சு விடவா பாரு தென்பாண்டி ராமேஸ்வரம் வேற மட்டும் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழர்கள் கொண்டாடும் மெய்யானியே தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழர்கள் கொண்டாடும் மெய்யானியே தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் அக்கினி சிறகடித்து அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அக்கினி சிறகடித்து அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றி பல குவித்தாரையா அந்த தங்க மகன காணாமையா ஏதன் பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேச தந்தை அப்துல் கலாம் பள்ளிக்கூடம் போக சொன்னார் பிள்ளைகளை நன்றாக படிக்க சொன்னார் கலாம் அவர்கள் பள்ளிக்கூடம் போக சொன்னார் பிள்ளைகளை நன்றாக படிக்க சொன்னார் பள்ளிக்கூடம் போக சொன்னார் பிள்ளைகளை நல்லாக படிக்க சொன்னார் படிப்பு இல்லை என்றார் அட 10 பைசாவுக்கு மதிப்பு இருக்கா தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ மகன் அப்துல் கலாம் ஏவுகணே நாயகனே எங்க இளைஞருடைய வழிகாட்டியே ஏவுகணை நாயகனே அந்த இளைஞர்களின் வழிகாட்டியே ஏவுகணை நாயகனே எங்கள் இளைஞர்களின் வழிகாட்டியே எப்போ உங்களை பார்க்க போறோம் எங்க ஏவுகணைய காணாமையா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் வானத்தில கனையே வீணார் இந்த மண்ணுக்கு தான் புகழ் சேர்த்தா ஏபிஜே அப்துல் கலாம் மனத்தில கனையே வீணார் தமிழ் மண்ணுக்கு தான் புகழ் சேர்த்தா அப்படி ஒரு தமிழனையா அந்த அன்பு மகனை காண
ராமையா ஏ தென்பாண்டி ராமநாடு அவர் பிறந்த ஒரு பேய்கரும்பா ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். இவங்க 4 தம்பி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு பாடுறேன், மூடிட்டு போயிருங்க. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா ஒரு நிமிஷம் அந்த கம்பை எடு தாத்தா தடிய எடுக்கையில பொடிய பறக்க விட்ட தாத்தா அட அம்மாளை பத்த நோத்தா தண்ணியில என்ன போல தாமரையும் நீரும் போல 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினாலும் ஒட்டல என்னையில கடுகாட்டம் கடங்காரே வாசம் முன்னாடி நிற்கிறான் நம்ம என்ன வார்த்தை சொன்னாலும் பப்பு வேகலை அள்ளல் படும் சீக்காளியே அவதிப்படும் தாய்மார்களே ஆளாய் பறக்கும் பெரியோர்களே நில்லுங்க அரசு ஆசுபத்திரி கதையை கொஞ்சம் கேளுங்க வைத்த வழி காய்ச்சல்னு சீதாப்பேதி எது வந்தாலும் கண்ணம்மா வெறும் கலர் தண்ணி மாத்துறதாம் பொன்னம்மா தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடியடு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடியடு தத தடிய எடுக்கையில பொடிய பறக்க விட்ட தாத்தா அடங்கோத்தா பேரா பேரா சவிக்கம்மா உங்க அப்பையாத்தா கண்ட கனவு நிலைக்குமா தண்ணியில என்ன போல தாமரையும் நிறம் போல 1ஆம் தேதி சம்பளம் ஒட்டல என்னையில கடுகாட்டம் கடங்காரே வெடிக்கிறான் என்ன செஞ்சாலும் பப்பு வேகல நம்ம என்ன செஞ்சாலும் பப்பு வேகல வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள எந்த பாட்டு பாட சொன்னாலும் பாடுவேன் எங்க போயிட்டு எப்படி பாடுவேன் யானை எலிரண்டு காடலுக மயிலழுக யானை வந்து வீரசோளம் பஸ் ஸ்டாண்டில் ஆளுக தேடி வந்த ஜனங்கள் எல்லாம் ரேஷன் கடையில் அரிசி இல்லைன்னு வீட்டில் செவத்தில் முட்டி அழுக சேமட் இந்த காசை வாங்க நான் படுற வாடு பகவானே ரஜன் ஏன்னா இவங்க 4 பேரும் ஞானமானவங்க அதனால தான் நம்ம எல்லார்ட்டையும் எல்லா பாட்டும் பாட முடியாது நம்ம என்ன பாட்டு பாடினாலும் அதுக்கு சரியான இசை அமைக்கக்கூடிய இந்த 4 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அங்கே வாத்தியார் வந்துட்டாலே அவர் அந்த சுறுசுறுப்பு மாறாதுப்பா சும்பவரியா எங்கள் வாத்தியார் மணி வாத்தியார் வீராளங்குளம் எங்கள் வாத்தியார் இந்த அன்றைய காலத்தில் இப்போ நடக்கக்கூடியதெல்லாம் ஒரு பாடலாம் எழுதி எனக்கு கொடுத்தார் அது ரொம்ப நாள் ஆச்சு அவர் வரிகள்லாம் ஒரு 2 வரி பாரு எங்கள் வாத்தியார் எழுதுனதை இன்றைய காலகட்டத்தில் இந்த வாயிலா ஜீவன்களுக்காக இந்த மேய்ச்சலுக்கெல்லாம் இடம் இல்லை அதுக்கெல்லாம் எங்கள் வாத்தியார் நிறைய பாடல் எனக்கு எழுதி கொடுத்தார் இருமுண்டை ஆடு மாடு வச்சிருந்தேன் அதை மேய்க்க ஆளு வச்சேன் ஆடு மாடு வச்சிருந்தேன் அதை மேய்க்க ஆளு வச்சேன் ரோடு ஊராங் காட்டு கருவ மண்டிய போச்சு ரோடு ஊராங் காட்டு கருவ மண்டிய போச்சு மேச்சலுக்கு தரசு இல்லாம அத்தனையும் விற்கவும் ஆச்சு மேச்சலுக்கு தரசு இல்லாம அத்தனையும் விற்கவும் ஆச்சு
வயக்காட்ட உழுது ஓட்டேன் வருஷம் ஃபுல்லா உழைச்சு பார்த்தேன் கால நேரம் பார்த்து மண்ணில் நெல்லு விளையல என் கஷ்டகாலம் தீர ஒரு வழியும் தெரியல என் கஷ்டகாலம் தீர ஒரு வழியும் தெரியல அத்தியா அப்பயே எழுதியிருக்காரு ஆடு மாடு வச்சிருந்தேன் அதை மேய்க்க ஆளும் வச்சேன் ரோடு பூரா காட்டுக்கருவை எங்கே பார்த்தாலும் மண்டி போச்சு மேய்ச்சலுக்கு தரிசு இல்லாமல் அந்த ஆடு மாடுகளை விற்கவும் ஆச்சுன்னு எழுதினார் எங்கள் மணி வாத்தியார் நிறைய பாட்டு தண்ணியை போட்டாங்க ஹாய் ப்ரோ கோத்தா உங்களுக்காக ஆளுமா டோலுமா படவா சொல்லவே மாட்டேன் ஹலோ ஹலோ எப்ப வருவாரோ வருவார் என்று அவர் வருவார் சாமியார் வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே ஐயா எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே கிழக்கையல் ஐயா கிழக்கையல் ஐயா கிழக்கையல் ஐயா கீழக்கரை மெருக்கையல் ஐயா சூளக்கரை கல்லாலை கோட்டைகள் வேண்டாவென்று தாயே உள்ளின கோட்டை கட்டி ஆண்ட தெய்வம் நீர்மலாடி ஆடிக்கிறாங்க எந்த பாட்டு வேணா பாடுவேன் சமரசம் உள்ளாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உள்ளாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் குமாரும் இடமே பாண்டியும் இங்கே அரசனும் இங்கே இதுதான் உலகம் இனி எந்த நரகம் ஆழ்வில் காணா சமரசம் குலாவோ இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் குலாவோ இடமே எல்லா பாட்டும் பாடிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா எங்க அப்பங்களாம் உட்காந்துருக்காங்க எல்லாரும் அவளுக்கு தான் தெரியும் இந்த வாத்தியாரே சொல்லுங்க டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் வண்டிய கவத்துனாரு செஞ்சதொரு வேலை டிரைவர் டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் வண்டிய தாங்க ஒத்துனாரு செய்த ஒரு செயலாள் ஓம் சக்தி மாலை போடும் தாய்மார்களை கவனிங்க ஓம் சக்திக்கு மாலை போடும் தாய்மாரை கவனிங்க பத்தியோட போனா தானே அதா வீட்டுக்கு வந்துருவாங்க டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் எந்த ஒரு செயலாளி வண்டிய தாங்க ஒத்துனாரு எது என்ன படிக்கணும் என்ன படிக்கணும் ஏங்க என்னங்க குமாவட்டிக்கு வாங்க ஏங்க என்னங்க குமாவட்டிக்கு வாங்க சொல்லிவிட்டு போனானே தங்கப்பாண்டி இங்கே சீத்தமிழ் கிடைக்கிறானே தங்கப்பாண்டி ஏங்க என்னங்க குமாவட்டிக்கு வாங்க சொல்லிவிட்டு போனானே தங்கப்பாண்டி அங்கே சீத்தமிழ்ல கட்டி பிடிக்கிறாடா தங்கப்பாண்டி நான் விடவே மாட்டேன் உங்களை கிறுக்கி ஏலை நான் எவ்வளவு பாட்டு பாடுறது எவ்வளவு பேசுறதுடா சாமியாரை சந்திக்கிறேன் என்னப்பா
நான் அதை சந்திக்கிறேன். நேராச்ச பால் நடக்க போறியா? இவங்கள இது பண்றதுக்கு எனக்கு வழி தெரியலையே. அத கனகத்தில் பாட்டும் பாடும் சாமியாரையா, இந்த கனகத்தில் பாட்டும் பாடும் சாமியாரையா. சாதாரண உடம்பு வழியால் உங்க மேனி புண்ணாகல அமிர்தாஞ்சன் பீம்பாம். ஒரு சாமியாரா இல்ல இருதல முனியா? நம்ம புத்திரதான், நம்ம பையங்க தான், நம்ம பிள்ளைங்கோ. வணக்கண்டா நாரதரு பயலுகடா கொடூரம்மா பொண்ணு பொண்ணு. பாருங்கள் செங்கக்கல் வணக்கம். எம்சாண்ட் வந்தாரை வரவேற்பது வந்தமிழ் நாடு. பீசாண்ட் வந்தாரை வாழ வைப்பது தமிழர் பண்பாடு. மட்டக்கம்பு அபச்சாரம் செய்தாலும் இல்லம் தேடி வருவோரை விபச்சாரம் செய்யக்கூடாது. ரைடு ஓவர். பி உபச்சாரம் செய்ய வேண்டும். உபோ உபோ உபச்சாரம் செய்ய வேண்டும். தாங்கள் இதை செய்தீர்களா? செய்தி வீடு கிடையாது, பில்டர் இருக்கு. செய்யது விடியாட கேட்டேன். பிள்ளைங்க தாங்கள் அதை செய்தீர்களா? செய்தீர்களா? குலோ குலோ பாக்ஸ் யூனிட் ஆம்பு பாம்பு. கேட்கிறது மட்டும் பதில் சொல்லு. அதையும் தாங்கள் செய்யவில்லை. அவ்வளவு ஆணவம் உனக்கு? ஆணவம் கிடையாது, ஆமா கிடையாது, தவளை கிடக்கு உள்ள. உனக்கு என்ன தெரியும்? ஓ மூக்கு தெரியும். ஏய் மூக்கு தெரியும், கண்ணு தெரியும், அதை கேட்கலையா? உனக்கு என்ன தெரியும்? என்ன பெரிய படிச்ச ஆள் மாதிரி நிக்கிற, என்ன தெரியும் உனக்கு? எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். புராணம் பேசுவியா? வியா ஏய் வியா இல்லையா? நதியா ஏய் சந்தியா கப்ளிங்கியா. பொம்பளை பிள்ளைய பேரை கேட்கல, நான் கேட்கிறது புராணம் படிச்சிருக்கியா? விஷயம் தெரியுமா? தெரியுமா? தெரியாம வீரச்சோழன் டவுனுக்குள்ள வர முடியும். எத்தனை புராணம் படிச்ச நீ? புராணங்கள் எத்தனை? ஏய் 18 புராணம். பலே 18 புராணம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். 18 புராணத்து பேரை சொல்லு. நீ 18 புராணத்தினுடைய பேர் சொல்லு. நான் சொல்றேன். சொல்லியா? என் தம்பிகளுக்காக சொல்றேன். சொல்லியா? 18 புராணத்தோட பேர் என்ன? முதல் புராணம் என்ன புராணம்? 1. ஏய் புராணத்து பேரை சொல்லியாங்கடா. ஒண்ணா? அவ்வளவு பெரிய மகான்கள் எழுதின புராணத்தை நான் சொல்வதா? தெரியாதா? தெரியும். அப்ப சொல்லு. சொல்றேன். சொல்லு. 18 புராணங்கள் என்னென்ன? என்னென்ன சொல். வாய் அன்னைக்கு பேசுவோம். எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், கோல்டு வின்னர், சம்புருஷன் ஆயில். ஏய் இங்கயா அது என்ன ஆயில்ரா? சம்பூரன் ஆயிலா? சம்புலரா? ஏய் 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 சம்புருஷன். உன்னை நான் என்ன பேரா கேட்டேன்? புராணத்து பேரை சொல்லியா? தெரியாதா? தெரியும். சொல்லு. அப்ப தெரியும். நான் ஏன் தெரியும் தெரியும் தானே சொல்ற. புராணத்து பேரை சொல்ல மாட்டீங்க. புராணங்கள் 18 தான். புராணங்கள் 18. ஏய் உன்னை 18 புராணங்கள் பேரை சொல்லு. புராணம் அப்படின்னா என்ன? என்ன? அதுதான் புராணம். ஏய் இங்க வாங்க. உனக்கு தெரியும்னா தெரியும் சொல்லு. தெரியுமுங்க. தெரியும்னா சொல்லியா? என்னுடைய பிள்ளைங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன். இங்க வர இரு வர. சரி வா, நல்லா கேட்டுங்க. உனக்கு தெரியும் நீ இல்ல. சரி 2 பேருக்கு பாகுபாடு இல்லாம வாயு புராணம். புராணம் நல்லா சிரிக்க கூடாது. உண்மையிலே சபாசியா பால கைவிடியா? அப்படி பேசியா? நான் அப்படி பேசுறேன். நான் உன்னை ஏயா திட்ட போறேன்? ஏன் கோவப்பட போறேன்? அப்படி பேசு. சொல்லு. வாயு புராணம். வாயு புராணம். வாயு புராணம். வச்ச புராணம். வச்ச புராணம் படிச்சா வைக்க மாட்டாங்களா? வச்ச புராணம், எடுத்த புராணம், கிழித்த புராணம், புரண புராணம், படிச்ச புராணம். வாயு புராணம் எழுதின புராணம். எழுதினது அழிச்ச புராணம். அடிஸ்கேல் அலிலப்பர்.
புராணம் புஸ்தக பயலுகடா கொடூரமா வீர சொல்லாம் பகுதி புள்ளிங்குடா காட்பாண்டா அவனை புழக்கணும்டா அவன் இழுத்து விட்டு போயிட்டான்டா என் தம்பி. ஏய் சரியா வாய் ஊரானன்னு சொன்ன சரி மச்ச ஊரானன்னு சொன்ன சரி மச்ச கூர்மம் அப்படி பேச சொல்லு அடுத்த என்ன கூர்மம் மழுங்குனது கூர்மையா இருக்கும்போது மழுங்காதா கைதட்டலாம் புள்ளிங்கோ ஓ எங்க அண்ணன் இருக்கேல. இப்ப நீ புராணத்தை விட்டு தசாவதாரம் மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரத்தை பத்தி பேச வந்துட்டியா? தசாவதாரம் வந்து கமலாசன் படம். ஏய் படத்து பேரை சொல்ல. மகாவிஷ்ணு எடுத்தார்ல 10 அவதாரம் 9 அவதாரம் எடுத்திருக்காரு மொத்தம். அந்த 9 அவதாரம் என்னென்ன அவதாரம் அதையாவது சொல்லு வா பேசி பாப்போம். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் 9 9 அவதாரங்களை வருஷப்படுத்த கூடவும் அதானே ஐயா 9 அவதாரம். ஆமா அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு சொல்றேன் சொல்லு. மகாவிஷ்ணு நித்திரையில் இருந்தார், அதாவது தூக்கத்தில் இருந்தார். சரி படக்கன்று எடுந்து அவர் எடுத்த அவதாரம் முதல் அவதாரம், அதுதான் 1வது அவதாரம். சரி 1 10 மறுநாள் தூங்கி எந்திரிச்சாரு 2வது அவதாரம், 3வது அவதாரம், 4வது அவதாரம், இப்படியே சொல்லிக்கொண்டு 9 அவதாரம் போச்சு. இந்த நாமக்காளி கண்டாரமைங்களாம் எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. 9 அவதாரம் எடுத்தாரு சரியா? பேர் என்ன? மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், நரசிம்மம், பரசுராமா, ராமா, பலராமா. சொல்லலாமா? பலராமா. அடுத்து என்ன? பலராமன்னா அவன் கோயந்தராமே. கண்ணன் வந்தான். கண்ணே கிருஷ்ணன் வந்தான். பலராம கண்ண அவதாரம் தான் 9வது அவதாரம். சரி 10வது அவதாரம் என்ன அவதாரம்? 10வது அவதாரம் 10 அவதாரம். 9 அவதாரம் எடுத்து மொத்த 10 அவதாரத்துல 9 அவதாரம் எடுத்திருக்காரு. அது 9வது அவதாரம் கண்ணன் அவதாரம். அப்ப 10வது அவதாரம்னு ஒரு அவதாரம் இருக்கும்ல, அது என்ன அவதாரம்? அந்த அவதாரத்து அவதாரம் நீ பார்க்கலையா? யார் இதுதான் இது தேர குஞ்சு என் மச்சான் அண்ணன் அண்ணன் மச்சான் அண்ணனா மச்சானா ஏதாவது ஒரு முறையை சொல்லு. எங்க அப்பா இருக்காருல்ல. யாருப்பா? உங்க அப்பா இல்ல எங்க அப்பா. உங்க அப்பா இருக்காரா? செத்தா போயிட்டாரு. இருக்காரு சொல்ல வேண்டியதானே. நீங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க. இப்ப புராணம் உனக்கு கேட்டியா? இரியா வரேன். புராணம் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சனால தான் கேக்குறேன். எத்தனை புராணம்? 18 புராணம். 17க்கு அப்புறம் தானே அது. ஆமா அப்புறம் 18 சொல்றேன். 18 புராணம் தான் ஐயா. 17க்கு அப்புறம் தானே அது. ஆமா அப்ப 17 சொல்ல வேண்டியதானே. என்னையா சொல்ற? 17க்கு அப்புறம் தானே 18. ஆமா அப்ப 17 தானே. அட பைத்தியத்திலே வைத்து 1ஆம் நம்பர் பைத்தியமா இப்ப உள்ள இருக்கு. நீ என்னையா இப்படி படிக்கலையா? நான் படிச்சிருக்கேன், நீ படிச்சிருக்கியா? என்னமா பண்ணுமா? அவதாரம் சொன்ன என்ன அவதாரம் சொன்ன? 10 அவதாரம் தசாவதாரம். தசாவதாரம் 2 சேர்த்து பார்த்தா தானே. அந்த படம் இல்ல நான் முண்டை தூக்க வச்சுல 10வது அவதாரம் வந்து கேளுங்க. 10வது அவதாரம் என்ன அவதாரம்? 9க்கு அப்புறம். போங்கட்டு வா. போடா. ஏய் இங்க வாடா. இங்க வாடா. இங்க வாடான்னு. இங்க வா. ஏய் வாடா இங்க. இல்ல இங்க வா. இங்க வா. நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா? அண்ணன் தம்பியா? ஏய் 2 பேரும் அண்ணன் தம்பியா? அண்ணன் தம்பி தான். கூட பிறந்தவங்களா கூட பிறக்காதவங்களா? டொங்காஷா. ஐயோ ஏய் டொங்காஷி இருவா. பத்தி உங்க அப்படி உள்ள மூடு. யாருன்னு முதல்ல கேட்டுக்குறோம். 2 பேரும் கூட பிறந்தவங்களா? நீ யாருக்கு பிறந்த? கூட நான் ஒட்டிக்கிட்டு பிறந்தாங்களா? நீ யாருக்கு பிறந்தன்னு கேட்டேன். நான் மூத்தவரா இருக்கும்போது இவன் தம்பி. நான் கேக்குறத காதுல வாங்கி பேசு. என்ன? யாருக்கு பிறந்த? யாருக்கு பிறந்தனா? யாருக்கு பிறந்த நீ? எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தேன். உங்க அம்மாக்கு எது வழியா பிறந்த? பைத்தியக்காரமா என்ன வெளிய விடுற? என்ன கேள்வி கேக்குற? ஏய் கேள்வி கேட்டதுனா அவரை ஏன் திட்டிக்கிட்டு இருக்க? அப்புறம் அவர் பிறக்கும்போது நான் எல்லாம் பிறப்பாங்க. எதுல பிறப்பாங்க? எதைத்தான் கேக்குறேன். ஏன் பிறப்பு வளர்ப்பு வேற. எதுல பிறந்தீங்க? நீ பூலோக கணக்கு, நாங்க பூலோகம். நான் மேலோகவாசி. மேல வாசிச்சியா? மேலோகவாசி. வாசிட்டு போ. 6 வராம சொன்னா நீ நீங்க மேல வாசி, நான் கீழே வாசிட்டு போறேன். நீ எங்கேயே வாசிட்டு போ. யாருக்கு பிறந்தேன்னு மட்டும் சொல்லிட்டு போ. என்ன? எங்க அப்பாவுக்கு நான் பிறந்து எங்க அம்மாவும் சேர்ந்து இது பண்ணாங்க. எது ஒண்ணாக? மயிரை புடுங்கினாங்க. மயிரை புடுங்கினா எப்படி புள்ள வரும்? என்ன வெளியே எடுக்கிறேன்? புள்ள வருதான்னு மட்டும் பாக்குறேன். இந்த மயிரை புடுங்கிட்டியே.
இந்த மஜிரை பிடுங்க முடியுமா? டோப்பாவா அது? அதானே ஒரிஜினல் தானே. இது வேணா மஜிரா தேவை மஜிரா. இந்த மஜிருக்காரி பிரச்சனை இருந்துச்சுல இப்ப. அந்த மசிர பேசாத. சரி நீங்க யாருதே? யாரு விவரம் பேசுறேன். நீங்க யாரு? என்ன யாரு நீங்க கேக்குறீங்களா? அப்ப நீங்க கேட்டா யார் சொல்லணும்? ஏய், எதரா பாக்குற? இப்படி நேரம் குறுகுறுன்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தியா? போடா முண்டை போடா மாதிரி போடா சிப்பு பயல் கேட்டா பிளாக் பண்ண கிடையாது. அவன் தானே நீக்கிற முண்டை. ஏய் சரி புராணங்கள் 10. ஏய் 18 சொல்லிட்டு மறுபடியும் 10 அடிக்கிற. 18. சரி எல்லாரும் அமைதியா இருங்கப்பா. இப்போ வர காலி பண்றேன் பார். வா 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 பாப்போம். வா பேசு. ஆரம்பத்தில் தரத்தையும் முடிச்சு ஆட்டிடுச்சு. இடியாப்போ ஐயா அடுத்த வருஷம் கிராமத்துக்குன்னு ஒரு நாடகம், என் பிள்ளைங்களுக்காக ஒரு நாடகம் தனியா. அன்னைக்கு பெரிய ஆள் கூட வீட்டில் படுத்துக்கங்க. இல்லை நான் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லைன்னா என்னை பேசாமல் எரிச்சிருங்கடா மண்ணெண்ணெய் ஊற்றி. நான் என்னங்கய்யா பண்ணேன்? ஐயா காலில் விழுகாத குறையா நிற்கிறேன். ஐயா நல்லா இருப்பிய பெரிய ஆள்லாம் கோச்சுக்கிறேன். ஏய் உன்னை மாதிரி ஒரு சிசியனை நான் வளர்த்தா எத்தனை ஊரில் நான் செருப்படி வாங்குறது? அந்த சிப்பு தெரியாம துண்டை கட்டி ஏலே சிப்பு தெரியாம துண்டை கட்டிட்டு வாடான்னு சொன்னேன். ஐயோ இப்படி கிறு குதிமைனா இருக்கான. நானு சிப்பு இதுக்கு மேல போலேன்ட்டேன். சரி அது மேல ஒரு துண்டை கட்டிட்டு வாடான்னு சொன்னேன். டவுசரை கழட்டி போட்டு வெறும் துண்டை மட்டும் கட்டி. இப்படி தாண்டா என் மாணவிங்க ஊரா இருக்காங்க. வலையா? அது வலை கிடையாது தம்பி, அதுதான் சிலந்தி. ஏய் நீ இந்த சாக்குல நீ நழுவி போகலாம் நினைக்காத. பேசுவா பேசுவான். பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ண புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மச்ச புராணம். புச்சுக் 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 புச்சுக். அவ்வளவுதான் டீஸ் பிடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புள்ளதாச்சி பொம்பளை மாதிரியே நடந்து வர. உனக்கு என்னப்பா இடிக்குது இப்ப? என்ன புறானா? நான் கேட்ட ஓண்ட கேட்ட கேள்வி வேற. மச்ச புறானா? மச்ச புராணம் இல்ல, மச்ச புராணம் தான். பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ண புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மச்ச புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், லிங்க சொல்றது தெளிவா சொல்லு. கேட்கலையா உனக்கு? என்ன கேட்காத? பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ண புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மச்ச புராணம், லிங்க புராணம், பிரம்ம. அதுதான் அதுதான். எது நான் சொல்லி கொடுத்தது? சரி நான் சொன்னதை சொல்லு. சரி நீ நீ சொல்லி கொடுத்ததான் சொல்லு. என்ன சொல்லு? ஏய் சொல்லியா? சொல்லிட்டயா நீ? பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ண புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மச்ச புராணம், லிங்க புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், பிரம்மாண்ட புராணம். சரி சரியாத்தான் சொல்லியிருக்க. என்ன சொன்னப்ப? நீ சொன்னதா யானு சொல்றேன். என்ன சொன்ன? கடைசி ஆம்பளை வளர்ந்துச்சா கேட்டேன். நான் சொன்னது நீ சொல்லல பத்தியா? உனக்கு அந்த புராணம் தெரியல. சரி வா மறுபடியும் சொல்லுவா. பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ண புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மச்ச புராணம். இவன் புராணம் யா நிறுத்துற? என்ன நீ ஏன் நிப்பாட்ற? சொல்ல வேண்டியதானே? சரி இது வேணா, இது வேணா, கவி குடியகணம்ங்கற. இது வேணாமியா, கவி பேசுவோமா? பேசி 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 பாரு. சரி வா. அல்லல்வோம் வல்வினையோம் அன்னை வயிற்றிலே தொல்லைவோம் போகா துயரவோம் நல்ல குணம் அதிக மாமருணை கோபுர சஜீவன் நிமிஷம் மாறி எப்படி நம்மள தொட்டுக்க படிச்சியா? நீ என்ன படிச்ச? பேசி பாரு. சனிக்கிழமை முனிக்கோயிலுக்கு போனேன்னு எங்க கவியில வந்துச்சு? எதுக்கு சனிக்கிழமை? சனிக்கிழமை என்ன பண்ண? சனிக்கிழமை முனிக்கோயிலுக்கு போனேன்னு விநாயகர். சனிக்கிழமை ஒண்ணுக்கு போனா போ, ஞாயிற்றுக்கிழமை முதல் போதா போகக்கூடாதா? என்னையா புராணம் படிக்கிறீங்க? பேசி பேசி பாரு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நல்லது உனக்கு நான் தருவேன். கோழந்தை துக்க கரிமுகத்தை தூய்மணியே நீ என பருப்பு போட்டு தின்னு. பருப்பு நல்ல பருப்பு. பாகு பருப்பு நான் வேணுமாம்ல.
பருப்பு வேணுமா சொல்லு. என்னையா பேசுறா? என்ன நீ என்ன பேசுற? ஒண்ணு பேசுறீங்க பேசு, இல்ல பேசா போ. சரி வா வா வா. என்ன பேசி பாரு. பேசுவோமா? குக்களை பிடித்து நாவல் கொண்டு அடைத்து வைத்து மிக்கதொரு மத்திய பசி மிகணும் செய்தால்தா அக்குளம் வேறு தாமதம் ஏன்டா நிப்பாட்ற? நீ ஏன் நிப்பாட்ற? பேசியா? நான் பாட்டு பேசி தானே இருக்கு. சரி வா. தத்தி தா தூதி தாதி தூதி தூதி துதை தாது ஊதி வீதி பேசினா அப்புறம் நல்லா இருக்கா தெரிஞ்சுக்க. எவ்வளவு மரியாதையா பேசிக்கிறா? தத்து பாய் குதி குதி இருக்கிற. ஏய் நான் எப்பயா பேசுறேன்? நீ தானே பேசுற. நான் பேசுறேன் அப்படி. தத்து குதி குதி. சரி வா பேசுவோம் வா. தத்தி தா தூதி தாதூதி தத் நல்ல நல்ல ஊர்ல சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. என்னையா ஒரே ஒரு நல்ல பெரிய மனுஷன் மாதிரி பேசியா? தகர வரிசையில வகுத்தார் கவியா ஒரே எழுத்த வச்சு கவி ஒரு கவியை பண்ணேரியா? நீ யா கூவ சொல்ற வெறு தாதா தூதி தூதி கூதி கூதின்னா ஏய் கூ இல்லையா தூ தூ. நீ பாத்தியா என்ன பேச்சு பேசுற? நீ எல்லாம் ஒரு படிச்ச மனுஷன் மாதிரி பேசுறியா? படிச்சனால தான் பேசுறேன். சரி சரி இது வேணாம். உன்ட்ட ஒரு கேள்வி வைக்கிறியா? கேளியா கேளியா கேளியா. ஒரு பழமொழி கேக்குறீங்க. கேளு. நீ சரியான பதிலை சொல்லிட்டீனா ஆமா நீ படிச்சாலும் ஒத்துக்கிறியா? கேளு. ஒரு ரூபான சோத்துக்கு ஒரு சோறு பதம். நீ படிச்ச லட்சணம் படிச்சேன். ஒரு ரூபான சோத்துக்கு ஒரு சோறு பதம். வயாகிட்டு ஒரு ரூபான சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு. வெறும் சோறை திப்பாங்களா? அப்புறம் இங்க வா. இங்க இன்னொன்னு கேக்குறீ கேளு. ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும். மசில வளரும். ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா அம்மா பிள்ளை வளருமாயா? ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா என் பிள்ளை கொடைக்கானல வளர்ப்பி. படிச்சாரா பறிப்பு. என்னத்தை படிச்சிட்டீங்களா? கப்ளிங் ரெடியா வச்சிருக்கு உள்ள. உனக்கும் உண்டுதேன். ஓசி ரெடியா வச்சுக்க நீ. அப்புறம் என்னது? யானை கதை தெரியுமா? நீ நான் போனதுக்கு அப்புறம் தனியா சொல்லு. அது என் தம்பி தான் எல்லாம் சொல்லுவாப்ல. உனக்கெல்லாம் ஒரு கதை சொல்ல தெரியுமாயா? சரி சொல்லுவான். ஆனை அட பைத்தியம் என்ன யாருன்னு கேள்றா? ஆனை கதை தெரியுமா? போடா போடாவா. யானை யானை இருக்குல்ல யானை கதை தெரியுமா? தெரியாது. யானையே தெரியாதா? சொல்லி அட யானை யானை கதை தம்பிகளுக்காக நீ சொல்லு. அப்ப நான் ஒரு தடவை சொல்றேன். அட யானை இருக்குல்ல யானை யானை கதை தெரியுமா தெரியாதா? யானை தெரியும்டா. யானை கதை தெரியாது. யானை தெரிஞ்சவருக்கு கதை தெரியாதா? ஏய் ஏய் எங்க எந்த யானையை பேசுற? மகாபாரதத்தில் அஸ்வத்தாமன் என்று சொல்லக்கூடிய யானை ஆகப்பட்டு இருந்தது. தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன். மகாபாரத போர் 18 நாட்கள் நடந்தது. அந்த 18 நாட்களிலே துராச்சாரியை அழிக்க வேண்டும் என்பதற்காக கண்ண பரமாத்மா. அந்த கதையை பத்தி பேசுறியா? எருவ மாடு கதை தெரியுமா? மாடு புடி மாடு மாட்டுக்கு ஒரு அண்டா. யானைனா மகாபாரதத்துல இருக்க அந்த யானையை பத்தி யானை ஏய் கதை தெரியுமா தெரியாது? விநாயக பெருமான் முழு முதற் கடவுளாக இருந்தாரே. அந்த விநாயக பெருமானுக்கு யானை தலையும் மனித உடலும் இருந்தது. அதனாலேயே யானை சொல்லிடுவோமா? அவனுக்கு தெரியாதே. நீங்க இங்க வாங்க. இருங்கடா. சாமியாட்ட போய் அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. சாமி நாடு குறிஞ்சி நாடு. என்ன யாருன்னு கேளுங்கடா. எனக்கு லூஸ் ஆகி போச்சு. ஏய் நீ உள்ள போ. தயவு செய்து உள்ள போ. போ போ போ. அப்புறம் வரலாம். போ. இருங்கடா ஏழை. நான் இப்படி எந்த ஊர்லயும் கேவலப்பட்டது இல்லடா. இருங்கடா. ஆனா என்னைய கண்டு இங்க நடிச்சேன். உங்கள்கிட்ட வேற பப்புனா இருந்தா நேரம் எழுதி வச்சு தூக்கு போட்டு செத்துருப்பேன். என்னைய தாங்களுடைய பேர்? உங்க பேர்? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோசர பிரியா சூர்யா பிரியா டான்ஸ், ஜெய பிரியா. என்ன நீ ரெண்டு பிரியா சொன்னா நான் பிரியா சொல்றேன். பிரியா சொல்ற உனக்கு என்ன காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்? நாரத மகரிஷி அப்பா பிரம்மா.
அம்மா கலைவாணி, பாட்டன் மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி, உங்க அப்பா மாமா சிவபெருமான், ஜாமி, ஜாமி, ஜாமி. அத்தை பார்வதி. சாமி இருங்க, ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க. மச்சனைங்க 3 பேர் இருக்காங்க. நாரதர் நீங்க தானா? ஆமா. உங்க ஆதார் கார்டு காட்டுங்க. ஆதார் கார்டு கிடையாது. உங்களுக்கு அதெல்லாம் இல்ல. எங்க இருந்து வரீங்க? மேலோகத்துல இருந்து வரேன். எவ்வளவு டிக்கெட்? டிக்கெட்லாம் இல்ல. ககன மார்க்கமாக காற்றோடு காற்றாக பறந்து வரக்கூடிய தன்மை படைத்தவன். எதுல? காற்றோடு காற்றாக பறந்து வரக்கூடிய தன் ககன மார்க்கமாக. காத்தோட காத்து வந்துருவீங்களோ? பரவாயில்ல, நல்ல காத்து தான் உனக்கு. சரி போட்டு விடுங்க தாக்கல. ஏய் இருப்பா, என் தங்கச்சி உள்ள இருக்கு. அதற்கு முன்பதாக என் ஆள் இருக்கு, அழைத்து வாருங்கள். அடே இந்த பொம்பளை பிள்ளைய இந்த பாயாசி கரண்டியை உள்ள வச்சுட்டு வாயா. நம்மளால சப்பாட்டை சப்பட்டு என்ன சொல்றாரு? உருண்டையா வந்துருச்சு இப்ப. கூப்பிடுமா, அது ஏன் ஆளு? கூப்பிடுவா கண்ணே. பார்த்தா மானே மயிரே காட்டில் ஒரு பாட்டு கேட்குதா என் பைங்கிளி, என்னோட மனசுதான் உன்னையாக்கி தவிக்குது. மலை காட்டில் ஒரு பாட்டு கேட்குதா என் பைங்கிளி. அழைத்த காரணம் இந்த இவர் வந்திருக்கார். எவரு? நாரத மகரிஷி. இவரா? இவரா? என்ன 10 ரூபா செவன பொம்மை மாதிரியே இருக்கு. 2 முகரையும் ஒன்னா இருக்கு. இதுல எது நாரதரு?